குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம யூபிஎஸ்சியில் கேட்ட ஒரு பாலிட்டி கொஷின் பற்றி பார்க்கலாம். ஜென்ரலாகவே டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க யூபிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஷின், கரண்ட் இயர் கொஷின் எல்லாத்தையுமே ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. ஏன்னா இப்போ டிஎன்பிஎஸ்சிலே ரொம்ப ஸ்டாண்டர்டாக கொஷின் செட் பண்ணுறாங்க. ஸ்கூல் புக்கோட லிமிட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற தாட்டே ஃபஸ்ட்டு நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கோங்க. நம்ம எந்த டாபிக் எடுத்தாலும் அந்த டாப்பிக்கை ஃபுல்லாக படிக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துடுங்க. குரூப் 4 தானே, குரூப் 2 தானே, அப்புறம் புக்குக்குள்ளே படிச்சுக்கலாம், அது போதும் அப்படிங்கிற மைண்ட் செட்டே நீங்கள் எடுத்துருங்க. ஒரு டாபிக் எடுத்தால் அந்த டாபிக், ஃபார் எக்ஸாம்பிள் குப்தாஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அந்த குப்தர்களை பற்றி டாப் டு பாட்டம் உங்களுக்கு தெரியணும். அந்த மாதிரி படிங்க. அப்போ தான் நாளைக்கு உங்களுக்கு சரி யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தாட் வந்தால் கூட அப்போ உங்களுக்கு அது யூஸ் ஆகும். திடீர்னு நமக்கு புதுசாக பார்க்குற மாதிரி தோணாது. அதனால் எந்த டாபிக் எடுக்கிறீங்களோ அந்த டாப்பிக்கை ஃபுல்லாகவே படிச்சிடுங்க. இன்றைக்கி சரி யூபிஎஸ்சியில் என்ன கொஷின் கேட்டிருக்காங்க வித் ரெஸ்பெக்ட் டு பாலிட்டின்னு பார்த்தோம்னா, with reference to union budget, consider the following statements. The Union Finance Minister on behalf of the Prime Minister lays the annual financial statement before both the houses of the Parliament. ஓகேங்களா, நம்ம பட்ஜெட் வருஷம் பார்க்குறோம், நம்ம நியூஸில் அடிக்கடி இந்த பேர் நம்ம கேள்விப்படுறோம். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிற அந்த வார்த்தையே பட்ஜெட் அப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ நம்ம பட்ஜெட் எப்பயுமே யார் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க? ஃபினான்ஸ் மினிஸ்டர் தான் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. அதை தான் ஃபஸ்ட் பாயிண்டில் கொடுத்துருக்காங்க. அடுத்து, அட் த யூனியன் லெவல் நோ டிமாண்ட் ஃபார் அ கிராண்ட் கேன் பி மேட் எக்ஸப்ட் ஆன் த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் த பிரசிடென்ட். ஓகேங்களா, அதாவது டிமாண்ட் ஃபார் கிராண்ட் அப்படிங்கிறது பிரசிடென்ட்டோட ரெக்கமெண்டேஷன் இல்லாமல் ப்ரெசென்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் கரெக்டு தான். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன, ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், அதாவது பட்ஜெட்டை ப்ரெசென்ட் பண்ணுறது யார்? யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் தான் ஆன் பிஹாஃப் ஆஃப் பிரைம் மினிஸ்டர். ஓகேங்களா, பிஃபோர் போத் த ஹவுசஸ் ஆஃப் த பார்லிமெண்ட், லோக்சபா ராஜ்யசபா ரெண்டுமே இருக்கும்போது இந்த பட்ஜெட் அப்படிங்கிற விஷயத்தை ப்ரெசென்ட் பண்ணுறது ஃபினான்ஸ் மினிஸ்டர் தான், யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர். இந்த ஃபஸ்ட் ஒன் கரெக்ட். அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, டிமாண்ட் ஃபார் கிராண்ட்டை பற்றி பேசுகிறாங்க. ஸோ டிமாண்ட் ஃபார் கிராண்ட் அப்படின்னாலே பிரசிடென்ட்டோட ரெக்கமெண்டேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதனால் இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு தான். ஸோ ஆன்சர் போத் 1 and 2.